கவிஞர் லக்ஷ்மிபதி வேலூர். இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் எழுதி அருளிய நாச்சியார் திருமொழியிலே ஒரு பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்கின்றேன். ஏனென்று கேட்டால் இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல், மிக முக்கியமான பாடல். ஸ்ரீ ராமானுஜனுடைய பெருமைகளுக்கு இந்த பாடல் ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்த ஒரு பாடல். நாறு நரும் பொழில் மாலிரின் சோலை, இது நாச்சியார் திருமொழியில் 591வது பாடல். அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பகுதி நாச்சியார் திருமொழி. இதிலே இந்த பாடல் 591. நாறு நரும் பொழில் மாலிரின் சோலை. நாற்றம் என்றால் மனம், மனம் கூடிய நறுமணமிக்க பரிமள மிகுந்த சோலைகள், மலர்கள் மலர்ந்து மணக்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருமாலிரின் சோலை திவ்ய தேசங்களிலே ஒன்று. உங்களுக்கு வைணவ திவ்ய தேசம் என்றால் அழகர் கோயில் என்றால் தெரியும். ஆக அழகர் கோயில் மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அழகர் கோயில். இன்னொன்று அழகர், அங்கே உற்சவர். நிறைய பேர் அது மூலவர் நினச்சிருக்கிறாங்க, அது உற்சவர். மதுரையில் மூலவர் பெயர் ஸ்ரீ பரமசாமி. மூலவர் பரமசாமி, உற்சவர் அழகர். அவர் தான் கல்லழகர், தான் ஆற்றில் இறங்குறவர். அந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த கல்லழகருக்கு ஒரு நேர்த்திக்கடன். இப்போ நம்ம திருமாலிரின் சோலை கல்லழகருக்கு ஒரு நேர்த்திக்கடனை ஆண்டாள் நேர்ந்து கொண்டார். நமக்கு தெரியும், இப்போ நம்ம ஊரில் கூட ஏதாவது ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்க, உடனே மொட்டாடிக்கிறது வந்து நேர்ந்துக்குவோம். நேர்ந்து கொள்வது என்பது இறைவனிடத்திலே ஒரு பிரார்த்தனை, உறுதிமொழி, சங்கல்பம். நான் இதை உனக்கு செய்கிறேன். கடவுள் எல்லாம் நமக்கு செய்கிறார், ஆனாலும் கடவுளுக்கு நான் இதை செய்கிறேன், நோயிலிருந்து காப்பாற்று, வேலையிலிருந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிரான்ஸ்ஃபர் வரக்கூடாது, போகிற இடத்துல நல்லா இருக்கணும், பொண்ணுக்கு சீக்கிரம் வரன்னு முடிஞ்சால் நான் இதை செய்கிறேன் என்று பெருமாளுக்கோ அம்பாளுக்கோ பெருமாள் சிவனுக்கோ முருகனுக்கோ விநாயகருக்கோ வேண்டிக் கொள்வோம். அது நேர்த்திக்கடன் என்று பெயர். இதை ஆண்டாள் நாச்சியார் 8ஆம் நூற்றாண்டிலே நேர்ந்து கொண்டிருக்கிறார். என்ன நேர்ந்து கொண்டா? 100 அண்டா, 100 பானை அப்படி கூட வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் பானையில் படிப்பாங்க சோறு. அந்த மாதிரி 100 அண்டா, 100 பானை நிறைய பொங்கல். அது என்ன பொங்கல்? அக்கார அடிசில். சக்கரை பொங்கல் மட்டும் இல்லை, பாலிலே பொங்குற பொங்கலுக்கு பேர் தான் அக்கார அடிசில். அக்காரம் என்றால் கரும்பு, அடிசில் என்றால் சாதம். ஆக கரும்பு அந்த சாறிலிருந்து வந்த சர்க்கரை, அந்த சர்க்கரையிலே பாலை ஊற்றி அரிசி போட்டு செய்கிற அந்த அழகான பொங்கலுக்கு பேர் தான் அக்கார அடிசில். அது அழகர் கோயிலில் ஃபேமஸ். அந்த மாதிரி 1000 அண்டா, 100 அண்டாவில் நான் உனக்கு பெருமாளே பிரார்த்திக்கிறேன், நான் இதை உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று 100 அண்டா வெண்ணெய் உனக்கு சாத்துறேன் அப்படின்னு நேர்ந்துக்கினாங்க. நேர்த்திக்கடன் கடைசியில் செய்யலை. கிபி 8ஆம் நூற்றாண்டில் இவங்க நேர்ந்து கொண்டு விட்டுட்டாங்க. இது செய்யலை, இது கடனாக நிற்குதுன்னு யார் ஃபீல் பண்ணுறா? ராமானுஜர் ஃபீல் பண்ணுறார். 8ஆம் நூற்றாண்டிலே ஆண்டாள் நாச்சியார் வேண்டிக் கொண்டதை பின்னால் 200 ஆண்டுகளுக்கு பின்னால் கிபி 1017 பிறந்த ராமானுஜர் அதுக்கு பிறகு 250 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயோ ஆண்டாள் நேர்ந்து கொண்டாலே இந்த நாச்சியார் திருமொழி பாடலில் இருக்கு, இந்த அம்மா செய்யாது போயிட்டாங்களோ என்னவோ என்று இவர் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்கு அழகர் கோயிலுக்கு போயிட்டு 100 அண்டா வெண்ணெய், 100 அண்டா அக்கார அடிசு செஞ்சு சாமிக்கு படைக்கிறாரு. எங்கள் ஆண்டாள் நாச்சியார் உனக்கு படைக்கிறேன்னு சொன்னாங்கப்பா பெருமாளே, அவங்க மறந்துட்டாங்க, நேரம் இல்லை, அவங்க இறைவனை சேர்ந்துட்டாங்க, அதனால் நான் இப்போ படைக்கிறேன், நீ ஏற்றுக்கொள் என்று பின்னால் வந்த ராமானுஜர் இதை படைக்கிறார். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறார். யார்? ராமானுஜர். போன உடனே மூலஸ்தான கருவறையிலிருந்து ஆண்டாள் கூப்பிட்றாங்களா, அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணான்னு கூப்பிட்றாளாம். என்னுடைய கோரிக்கையை, என் நேர்த்திக்கடனை இத்தனை வருஷத்துக்கு பிறகு நீ செய்து விட்டாயே அண்ணா, நீ தான் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி எனக்கு செஞ்ச, நன்றி நன்றி நன்றின்றாங்களாம். நீ நினச்சி பாருங்கள், இதெல்லாம் நடந்துச்சு சார் தமிழில். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய மாலையை திருப்பதிக்கு போகிற பழக்கமோ, ஆண்டாள் நாச்சியார் சூடிய அந்த திரு மாலையை ஸ்ரீரங்கம் அனுப்புவதும், ஆண்டாள் நாச்சியார் எழுதிய திருப்பாவியை திருப்பதியிலே பாடுவதற்கும் காரணம் ராமானுஜாச்சாரியார் தான். இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆக இது நடந்தது அழகர் கோயிலில். நாறு நரும் பொழில் மால் இருஞ்சோலை நம்பிக்கை. அப்படிப்பட்ட அழகர் கோயில் பெருமாளுக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி கொண்டேன். 100 அண்டாவில் நான் வெண்ணெய் கொடுக்குறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். வாய் நேர்த்திக்கடன் சொல்லிட்டேன். வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன்.
ஏறு திருவுடையார் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. செல்வங்களுடைய குறையாத செல்வமுடைய குறைவற்ற செல்வமுடைய கோவிந்தா, உனக்கு நான் வேண்டிக் கொண்டேனே, இது வந்து நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டுவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனால் அந்த அண்டா நிறைய அரிசலையும் அண்டா நிறைய வெண்ணெயையும் பின்னால் வந்த ராமானுஜர் கொடுத்தார், செய்தார் என்பது வரலாறு. இந்த நாச்சியார் திருமொழியை நான் மிக முக்கியமாக நினைத்து பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், இந்த நேர்த்திக்கடனை செய்வதற்கும் பின்னால் அண்ணா வந்தார், ராமானுஜர் என்கிற அண்ணா வந்தார் என்பது நிச்சயம். இதையெல்லாம் நீங்கள் நாச்சியார் திருமொழி படித்தா உங்கள் மனசு கரையும், கல் மனதும் கரையும், காதலாகி கசிந்து விடும். ஆண்டவனிடத்திலே, பெருமாளிடத்திலே, திருமாலிருஞ்சோலை அழகரிடத்திலே நாம் வேண்டுதலை வைத்து நாமும் வரங்களை பெற்று வளமாக வாழலாம். நன்றி, வணக்கம். நாச்சியார் திருமொழி பாடல் 591, 4000 பிரபந்தத்தில் மிக முக்கியமான பாடல். காலம் பூரா காலம் வென்று நிற்கின்ற பாடல். நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்று ஆண்டாள் நாச்சியார் அழகர் கோயிலை திருமாலிருஞ்சோலையில் இருக்கின்ற அழகரிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டார். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. அக்கார அடிசல் என்பது பாலில் பொங்குகிற பொங்கல், சக்கரை பொங்கல். அப்படி 100 தடா என்றால் ஒரு அண்டா, ஒரு குண்டா, இல்லை ஒரு பெரிய பானை. அந்த 100 பானையில் வெண்ணெய் கொடுக்கல, 100 பானை நிறைய பொங்கலையும் கொடுக்கல. அது பின்னால் ராமானுஜர் கொடுத்தார்.